ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அக்டோபர். இது ரொம்ப எமோஷ்னலான ஒரு லவ் ரொமான்டிக் மூவி. டேனுங்கிற நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் கூட வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு ஷீலிங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு நடுவில் சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ரெண்டு பேரும் எப்பயாவது மட்டுமே பார்த்து பேசி இந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. பட் ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட இருக்கிறான். இவன் எதுக்காக கடைசி வரைக்கும் அந்த பொண்ணோட இருக்கணும்? அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? இவங்களோட நடுவில் இருந்தது உண்மையாகவே காதல் தானா? இதெல்லாம் சொல்கிற அழகான படம் தான் அக்டோபர். இது ஆக்சுவலாக அக்டோபர் மாதம். இந்த டைமோட இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். சரி, இப்போ வாங்க அக்டோபருங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ராடிசன் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் அமுக்குவாங்க. இது பார்த்தா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். பெரிய பெரிய பணக்காரங்க, விஐபிஸு, ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்களே, எல்லோரும் எங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ஹோட்டல் வேலை பார்க்குற வெயிட்டர் தான் நம்ம ஹீரோவான டேன். இவனுக்கு இப்போ 21 வயசு ஆகுது. அந்த ஹோட்டலில் ஒரு இன்டர்ன் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஃபுட்டில் சர்வ் பண்ணுறது, கிச்சன் வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்து அதே ஹோட்டல் வேலை பார்க்குறதுன்னு ஒரு பொண்ணு தான் ஷூலிங்கிற ஒரு பொண்ணு. அவளுக்கு 20 வயசு ஆகுது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டுமாக தான் இருப்பாங்க. அடிக்கடி எப்போதை பார்த்து பேசுறது, ஹாய்ன்னு சொல்கிறது, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கோமான ஆள். யார்கிட்டையும் பேசாமல் எரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்கிட்டையும் மரியாதைலாம் பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்து மனதிற்கு கோந்த வரும். டேன் என்னடா பண்ணிட்டு இருக்க? இதான் ஃபைனல் வார்னிங்கு. இதுக்கிட்ட நீங்களே வேலை பார்க்கணும். போய் பாரில் வேலை பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவனு சில வேலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஒரு நாள் ஹோட்டலுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்கும். ஒரு குட்டி பையன் அந்த ஹோட்டலில் ஆடிச்சிட்டு இருப்பான். அங்கே பொருட்களை எடுத்து பாத்ரூமில் போட்டு அந்த இடத்துல ஆடிச்சிட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம செம்ம கடுப்பாயிரும். கடுப்பானவன் அந்த பையனை தூக்கி ஒரு சோஃபா வச்சிருவான். அந்த பையன் ஹைட்டை போட்டு பயந்துட்டு எழுதிட்டு இருப்பான். இதை பார்த்து மேனேஜர்னு கோமாயிருவாரு. டேய், இதுக்கிட்ட இந்த ஹோட்டலில் வேலை பார்க்க வேணாம், லாண்ட்ரி இருக்குல்ல, பேசாமல் அங்கேயே கடைன்னு சொல்லிட்டு நம்ம லாண்ட்ரி போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கோதிமையிட்ட இருக்குது. ஒரு நாள் பாடுறா, நான் ஒரு பெரிய ஹோட்டலில் வைப்பேன், அந்த ஹோட்டல் மூலியமாக நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனை காட்டுறேன்னு சொல்லி நம்ம இருக்க அந்தளவுக்கு இருக்கும். இதே நேரத்தில் இருந்து பக்கம் நம்ம இன்னொரு ஷீலியை காமிப்பாங்க. இவ பார்த்தா தமிழ்நாடு சேர்ந்த பொண்ணு தான். இவங்க வீட்லேயே ஷீலியும் ஒரு பூச்செடி இருக்கும். அந்த பூ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தான் பொண்ணுக்கு ஷீலினி பிரிச்சிருப்பாங்க. அது வேறு அக்டோபரில் மட்டுமே பூக்கிற ஒரு பூ, ரொம்ப ரேரான ஒரு பூ. அதுலேருந்து ஒரு வாசனை செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம ஈரன்னு சின்ன வயசுலேருந்து பூ பார்த்து வளர்ந்தனால அவளுக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும். எப்போப்பெல்லாம் அக்டோபர் வருதோ அப்போலாம் அந்த பூ எடுத்து வச்சுக்குவா. அவளும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ஹோட்டலுக்கு போய் அவளே பார்த்துருப்பா. எப்போதான் அடிக்கடி நம்ம ஹீரோ பார்ப்பாளா. அவனுக்கு இவளுக்கு நடுவில் சின்ன ஒரு போட்டி போயிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் வெளியே போய் சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்போ இவன் இந்த பூலா வச்சுருப்பால, இதை அவன் பார்ப்பான். ஆனால் அதை பற்றி பேச நம்ம வீடு கேட்க மாட்டான். கட் பண்ண சில மாதம் கழிச்சு அந்த ஊருக்கு கிறிஸ்மஸ் வருது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலே ஒரு மிகப்பெரிய பார்ட்டிக்கு தான் இருக்காங்க. எல்லா எம்ப்ளாயும் நைட் அங்கே போல இருக்காங்களா. பட் நம்ம இருக்க அங்கே போக பிடிக்காது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்னை விட்டுருங்க சொல்லிட்டு அவன் மட்டும் ஒரு ரூமில் தங்கிடுவான். நம்ம ஹீரோன்னு அவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ட்டி போயிருப்பாங்க. அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆமாம் எல்லோரும் இங்கே இருக்குமே, டேன் எங்கேன்னு கேட்டு அந்த பால்கனி மாலில் உட்காருவா. கரெக்டாக அங்கேன்னு பார்த்தா ஒரு ஆயில் மாதிரி இருக்கும். திரைத்திர மேலே கைப்பட்டு அவள் கை வலிக்கிறோம். பார்த்தா அந்த பால்கனிலேருந்து மேலேருந்து கீழே வந்துடுவா. அதான் அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஆச்சு. அங்கேருந்து விழுந்தாலும் மண்டல சமடி போட்டிருக்கோம். உடனே ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு சிவியர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. பார்த்தா நம்ம மீன் மண்டல் போட்டிருக்குல்ல, கண்டிப்பாக பிரெயினில் சர்ஜரி பண்ணான்னு சொல்லிட்டு அவளை மொட்டை அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் மண்டல ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோனுக்கு ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. பொண்ணு இந்த மாதிரி பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்து பொண்ணுக்கான பேப்பருக்குலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அடுத்த நாள் தான் நம்ம இருக்கு சேர்ந்து வந்திருக்கோம். அவனு சார் ஹாஸ்பிட்டல் வருவான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே நைட் எங்கடா போய் தொலைஞ்ச, நாங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சு தெரியுமா, எங்கடா போனேன்னு கேட்டால் இல்லைடா நான் சார் கழிச்சு படுத்து தூங்கிட்டேன், அதை ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறப்ப அப்படியா சரி, அந்த பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு, பாஸ் இருந்தால் உள்ள பண்ணுவாங்க, வேணா போய் பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு ஐடி எடுத்துருவாங்களா. இவனு சேர்ந்து அந்த ஐஸோடு போவான். பார்த்தா போகிறப்ப ஷூ பேக்கில் வச்சுட்டு போகணும். இவனு கழட்டிட்டு உள்ளே போய் அந்த பொண்ணை பார்ப்பான். பார்த்தா நம்ம மீன் பார்க்கறதுக்கே அவ்வளோ மோசமாக இருப்பா. மண்டையில் பழம் அடிபட்டு ஆள் கோமாக்கே போயிட்டா. இதை பார்த்து உனக்கு என்ன தெரில. ஏன்னா இவனுக்கு அந்த பொண்ணுக்கு பேச பழக்கலாம் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு இந்த மாதிரி பார்த்தோன்னே இன்னொரு மனசு கஷ்டமாக இருக்கும். எதுவுமே பேசாமல் அவன் பாட்டு அங்கே விழுந்துருவான். நைட்டு வீட்டுக்கு போய் அவன் ஃப்ரெண்டு கேட்டு பார்ப்பான். டே மச்சான், நேற்று நீ அங்கே தான் இருந்தியா? அவள் கீழே உழுகிறத பார்த்து கேட்குறப்ப ஆமாடா அவள் உழுகிறத பார்த்தேன், சொல்லப்போனால் உழுகிறப்ப வேறட்டா தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் பார்த்து இன்னும் உழுத இருக்கா, இதுவே பெரிய விஷயந்தான், எனக்கே அவளை பார்த்து பாவம் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாடா அவளை பார்த்துலேருந்து என்ன தெரில, ஒரு நாள் மண்டல் ஓடிட்டு இருக்கு, நேற்று வரைக்கும் பார்க்குறப்ப எவ்வளோ ஜாலியாக இருந்தா, பட் இன்னைக்கு போய் பார்த்தா மூஞ்சி கூட டியூபாக போட்டிருக்காங்க, எனக்கே அதை பார்த்து பாவமாக இருக்குன்னு சொல்லி நைட்டில் அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அடுத்தலாம் கால் ஆயிரும். நம்ம வழக்கம் வேலைக்கு போயிருப்பான். பட் அங்கே போனாலும் நம்மளுக்கு மனசே கேட்காது, என்னன்னு தெரில, அந்த பொண்ணு ஞாபகமே இருக்கும். இதனால் 4 நாள் லீவ் போட்டு இவன் ஷர்ட்டு ஹாஸ்பிட்டலில் போயிடுவான். இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே டாக்டர்லாம் கூட பேசியிருப்பாங்க. இங்கே பாருமா, உங்கள் பொண்ணு இப்போதைக்கு டீப்பான கோமாக்கு போயிருக்கா, இதுக்கடுத்து அவள் எப்போ எந்திரிப்பாலும் கூட தெரில, மேபி பிரெயின் டெத் ஆகி அவள் இறக்கூட வாய்ப்பு இருக்குது, முடிகிற வரைக்கும் நம்மளால் பார்ப்போம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க கூடவே நம்ம ஹீரோன்னு சித்தப்பா தான் இருப்பார். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்ப்பான். டே மச்சான், அந்த ஐசி போகிறக்கான பாஸ் இருக்குல்ல, அது என்கிட்ட தான் சொல்லிட்டு அந்த பாஸ் வாங்கிக்குவான். அடிக்கடி போய் நம்ம ஹீரோனை பார்த்து அங்கேயே நின்றுருப்பானா. இது பார்த்து நசுக்கிற மாதிரி இருக்கும். தம்பி, நீ எதுக்கு ரொம்ப நாள் இங்கே நின்றுருக்க, நீ அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறப்ப
இல்லைங்க கூட வேலை பார்க்குற பொண்ணு அதுக்காக பார்க்க வந்து சொல்லி இவன் மட்டும் அங்கேருந்து போயிடுவான். தினமும் காலை வேலைக்கு போவான். பட் என்னன்னு தெரில இவனை வேலையை பார்க்க முடியாது. அடிக்கடி லீவ் போட்டு இந்த பொண்ணையை பார்க்க வந்துடுவான். அந்த பொண்ணு எப்படி இருக்கா இதே பார்த்துட்டு இருப்பானா. அப்போ தான் அந்த பொண்ணோட பெட்டு கீழே யூரின் போகிறதுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும். அது எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்து வச்சுக்குவான். கட் பண்ண நடந்து 2 மாதம் கழிச்சு இந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கான பில் அதிகமாகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக மீனோட அம்மா இருக்காங்களே அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸராக பார்த்துருப்பாங்க. காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங்கான அவங்க பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் பில் அதிகமாகிட்டே இருக்குது. கூட இருக்கிற சித்தப்பாவும் இங்கே பாருங்க அண்ணி நீங்கள் ஒரு ஆள் இப்போதைக்கு வேலைக்கு போகிறீங்க. அந்த காசை எடுத்து எதுக்கு அந்த பொண்ணு கொடுக்குறீங்க. போன மாதம் பில்லு மட்டும் எவ்வளோ வந்துச்சு எதுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பொண்ணு வீட்டுக்கு கூட்டி போயிடுவோம். பெட்டில் வச்சு நம்மளே பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப இது பார்த்து நம்ம குழந்தை வருது. என்னடாலும் பரவாயில்ல என் சொத்தை வைத்த கூட பரவாயில்ல என் பொண்ணை குணமாக்கி தான் இங்கேருந்து கூட்டி போவேன்னு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க சப்போர்ட்டாக இருக்கான். அடிக்கடி தான் மருந்து மாத்திரம் வேண்டுறது நம்ம இன்னும் பார்த்துக்கலாம் பண்ணிட்டு இருக்கானா. இதை பார்த்து அம்மா ஒன்றும் புரியல. ஏன்பா நீ என் பொண்ணோட ஃப்ரெண்டு தானே நீ எதுக்கு கூட நீங்கள் பார்த்துக்கிற நீங்கள் வந்து போன்னு சொல்கிறப்ப இல்லை ஆண்டி இதில் என்ன இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு இவனுக்கு ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தினமும் காலை வேலைக்கு போகிறது இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. பட் இருந்தாலும் இவனுக்கு ஹீரோட ஞாபகங்கள் போகவே போகாது. அன்றைக்கி ஒரு நாள் பார்ட்டி பண்ணுறப்ப மேலே கீழே வந்துருப்பால அந்த இடத்துல போய் பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப சோகமாகி பெட்டில் உட்காந்துருப்பானா. அப்போ தான் கூட அவளை பார்க்குற இன்னொரு பொண்ணு பேசிகிட்டு இருப்பா. டேய் உனக்கு ஒன்று தெரியுமா அந்த பொண்ணு மேலே கீழே இருந்தால அப்போ கடைசி சொன்ன வார்த்தை உன் பேர் தான். எல்லாரும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்களே டேனியே வரலன்னு சொல்லி தான் அவள் ஸ்லாப்ல உட்காந்தா. அதுக்கப்புறம் தான் மேலே கீழே விழுந்தா. அவள் கடைசியாக சொன்ன வார்த்தை உன் பேர் தான் சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். உடனே வேகமாக அங்கேருந்து ஸ்டேட்டாக ரூம் போவான். அவள் ஃப்ரெண்டை பார்த்து காய்ச்சி பார்த்து கத்துவான். டேய் அன்றைக்கி அவள் மேலே கீழே விழுந்த பேன் பேர் தான் சொன்னாலா ஏன்ட்டு நீ என்கிட்ட சொல்ல கேட்குறப்ப ஆமாடா அவன் பேர் தான் சொன்னான். பட் அது ஒன்றும் பெருசாக சொன்ன மாதிரி தெரியலையே. எல்லாரும் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க ஏன் நீ வரலன்னு கேட்டா இல்லைன்னு இருக்குன்னு கேட்டா இல்லைடா அவள் கடைசியாவை எனக்காக வெயிட் பண்ணியிருக்கா. என் பேரை சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில் இதுக்கு நானும் தான் காரணம். நான் எதுக்கு இப்போ இங்கே இருக்கேன் நான் இங்கேருந்து போகிறேன்னு அவள் வேகமாக அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். என்னன்னு தெரில இதுக்கடுத்து அவன் நம்ம மீனை பார்க்குற பாரு வர மாதிரி இருக்குது. முதல்லையாவது ஆஃப் டே தான் லீவ் போட்டு அடிக்கடி நம்ம மீன் பார்க்க போயிருப்பான். பட் இப்போ ஃபுல் டைம் லீவ் போட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறான். ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தால் என்ன வேலை பார்த்துக்கணும் அந்த வேலை இவனை பண்ண ஆரம்பிக்கிறான். நான் மீனுக்காக மருந்து மாத்திரம் வாங்கிடுறது கூட வந்து பேசுறவனுக்கு இருக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். தினமும் காலை டாக்டர் வந்து அந்த பொண்ணு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ரெஸ்பான்ஸ் தெரியுதா அதை தான் பார்ப்பாங்க. பட் அந்த பொண்ணு இந்த ஒரு பதில் வராது. பட் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட தான் இருப்பான். கடைசியாக அந்த பார்ட்டிக்கு ஒரு கார் ஓட்டிட்டு வந்திருப்பான். அந்த கார் இன்னுமே அங்கே தான் இருக்கும். இவனை அந்த கார் எடுத்துகிட்டு போய் ஹீரோட வீட்டில் விட்டுருவான். இதெல்லாம் நம்ம ஹீரோ நம்ம பாட்டு இருப்பாங்க. யார் இந்த பையன் எதுக்கு நமக்கு இந்த மாதிரி பண்ணுறான். நம்ம கூட அடிக்கடி வேலைக்கு போயிட்டு அப்புறம் தான் பொண்ணை பார்க்குறோம். பட் இவ ஃபுல்லாகவே அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்கு ரெண்டு வந்துடும். அதனால் அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு ஷிவிலை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறான். போக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமை மாற்ற ஆரம்பிக்கிறான். அங்கேயே தங்குறது பல்லுவலிக்கு ஷேவிங் மட்டும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அது இப்போ அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பார்த்து 2 மாதம் முன்னாடி நம்ம மீனுக்கு யூரின் கம்மியாக வந்திருக்கும்ல. பட் இப்போ பார்த்தா யூரின் அதிகமாக வந்திருக்கும். இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. நர்ஸ்லாம் கூப்பிட்டு அக்கா இந்த மாதிரி யூரின் அதிகமாக வந்தால் நல்லதானே கேட்பான். ஆமாப்பா யூரின் அதிகமாக பண்ணுறாங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவள் போப்போ குடமாயிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா ரொம்ப ஹாப்பி போச்சு. அங்கேயே இருந்து ஃபுல்லாக நம்ம மீன் பார்க்க ஆரம்பிப்பான். இதனால் ஹோட்டல் மேனேஜருக்கு நம்ம இருக்க அடிக்கடி வாக்காமல் வந்துட்டு இருக்கோம். டேன் என்னடா பண்ணிட்டு இருக்க இதுக்கு ஆனும் லீவ் போட்டுருக்க இந்த இன்டர்ன்ஷிப் ஒழுங்காக முடிச்சுன்னா நீ பாட்டு கேஷ் மட்டும் வேலை பார்க்கலாம். ஏன்டி பண்ணுறேன்னு கேட்டால் இவெல்லாம் காலையாக தெரில. அவனுக்கு எப்போ தோணுதோ வேலைக்கு போவான். மற்றபடி ஃபுல் நேரம் ஃபுல்லாக நம்ம மீன் கூட தான் இருப்பான். நம்ம மீன் கூட இருந்து பேசலாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஹே நீ கவலைப்படாத உனக்கு இப்போலாம் மருந்து மட்டும் தான் தேவை. இப்படி தான் என் பைக் அடிக்கடி ஸ்டார்ட் ஆகுது. நல்லா போட்டு மிதிச்சா போதும் பைக் ஸ்டார்ட் ஆகிரும். நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு என்னென்னோ பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் அந்த பொண்ணு தூக்கத்தில் கேட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நைட்டு டீ குடிக்கிறதுக்காக வெளியே போயிருப்பான். அப்போ சிவிலிங்கிற அந்த செடியை பார்ப்பான். இந்த பூ தான் நம்ம மீன் ரொம்ப பிடிக்குமே இது ரொம்ப நாள் பார்க்காம வந்திருக்கோம். இப்போ தான் அக்டோபர் வந்திருக்கு அதான் பூத்துருக்கு போல் இது எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பூ எடுத்து வச்சுக்குவான். காலையில் என்ன பார்க்க போகிறப்ப சீலி உனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும்ல அதுக்காக நடந்திருக்கேன் இந்த பக்கத்தில் வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பூவோடைய பக்கத்தில் வைப்பான். அந்த பூவோட ஸ்மெல்லு நம்ம மீனுக்கு போகிறமா காமிப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நர்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா முன்னோட நம்ம மீனுக்கு உணர்ச்சிக்கு அதிகமாக அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்து டாக்டர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா அண்ணனை பார்த்து நம்ம மீன் ஹோட்டலில் போயிருப்பான். நம்ம மீனோட அம்மாவை கூப்பிட்டு மேடம் இது கிட்டத்தட்ட மெடிக்கல் மிராக்கல் மாதிரி தான். இந்த பூலேருந்து ஒரு வாசனை இந்த பூ ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவர் சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படியே பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக குணமாக வாய்ப்பு இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவள்கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்னிலேருந்து அவன் ஃபுல் ஃபோனை மீனோட இருக்க ஆரம்பிக்கிறான். நம்ம மீன்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்து அந்த பூக்களை கொண்டு வரான். தன்னமுக்கால பெட்டில் வச்சு ஷுயிலி உனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும்ல ஸ்மெல் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப அதுக்கிட்ட பேச ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி தெரில. இதை பார்த்து நம்ம லைட்டாக வருத்தமாக இருக்கும். இவன் அடிக்கடி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வரனால அந்த நர்ஸக்காக இருக்காங்களே அவனால பழக ஆரம்பிக்கிறான். சில டைம்லாம் பார்த்தா ஹாஸ்பிட்டலே மருந்து
சம்மந்தம் போயிடும். இதெல்லாம் அங்கேருந்து வேறு ஃபார்மஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம மீனுக்காக நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே கிட்டத்தட்ட 4 மாதம் பெறுது. பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேளை நம்ம ஹீரோயின் கோமனை வெளியே வந்துடுவா. லைட்டாக அவளுக்கு சில உணர்ச்சிகள் இருக்கும். டாக்டரும் அவங்க ஃபேமிலி பார்த்து சீலியால் அவங்க பார்க்க முடியும், நீங்கள் பேசுகிறத கேட்க முடியும், பட் பதிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. போக போக தான் குணமாகவும் சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பக்கத்துலேயே உட்காந்து இந்த பொண்ணுட்டு அழுதே இருப்பாங்க. தென் அவங்க அம்மாவில் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிப்பேன். சீலி, நான் யாரும் தெரியுதா, நான் தான் டேன், நான் யாரும் தெரிஞ்சா லிஃப்ட் போக கண்ணாடின்னு சொல்லுவேன். பட் பார்த்தா அந்த பொண்ணால் கண்ணு திருப்பவே முடியல. சரி உன்னால் முடியல போல, நாளைக்கு பார்ப்போன்னு அவன் கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் டாக்டரில் வந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏம்மா உனக்கு காவேரி தெரியுமா, குணால் தெரியுமான்னு கேட்குறப்ப அதுக்குள்ள கணச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக இருக்கும். கடைசி அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனை பார்த்து ஏம்மா உனக்கு இந்த டானை தெரியுமான்னு கேட்குறப்ப அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வராது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டமாயிரும். பட் இருந்தாலும் வருத்தப்படாமல் எந்தளவுக்கு நம்ம ஹீரோ பார்த்து முடியுமோ அந்தளவுக்கு பார்த்து ஆரம்பிக்கிறேன். இவனுக்கு தெரிஞ்சு பியூட்டிஷனில் இருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலே கூட்டி வந்து த்ரெட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு சிரிப்பு வந்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து மொத்த ஃபேமிலியும் ஃபோட்டோ ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எந்த விஷயம் மறந்தால் போயிடக்கூடாது, நம்மளால ஞாபகம்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு சுற்றி முற்றி எடுத்து பாடிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ ஃபோட்டோ வந்து பார்த்தியா நான் தான் டேனு, சரி உனக்கிட்ட ஞாபகம் போகுது, நீ நான் அவ்வளோக்கா பார்த்ததே இல்லையே, சரி என் ஃபோட்டோ ஞாபகம் வச்சுக்கோ, என்னை இன்றைக்கி மறந்துடாதுன்னு சொல்லி அவன் ஃபோட்டோவில் ஒட்டி வைப்பான். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். இதே நேரத்தில் நம்ம ஹீரோ இங்கே வேலைக்கு போயிருப்பாள். இவள் அடிக்கடி லீவ் போகிறனால மேனேஜ்மெண்ட்டே கோவம் இது இருக்கும். நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்ன டேன் உனக்கு இங்கே வேலை பார்க்க பிடிக்கலையா, இதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கு ஒரு நாள் லீவ் போடக்கூடாது, இன்கேஸ் ஒரு நாள் லீவ் போட்டாலும் உன்னை வேலை அனுப்பிடுவோம், புரியுதா, போய் கவுண்டரில் போய் வேலை பாருன்னு சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி இவனும் வழக்கமாக வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். இவனை தான் அடிக்கடி வேலை பார்த்து பழக்கலாம் போச்சு. வேலைக்கு போகிறப்ப க்ளவுஸ் கூட போடாமல் இருந்திருப்பான். ஃபுட்டில் சர்வ் பண்ணுறப்ப இது பார்த்து ஒரு கஷ்டமாக போக வந்துடும். யோ என்னையா கையில் க்ளவுஸ் கூட போடலை, உடனே க்ளவுஸ் போட்டு வேலை பாருன்னு சொல்கிறப்ப சார் அல்லன்னு இருக்குது, பேசாமல் சாப்பிட வாங்கிட்டு போன்னு சொல்கிறப்ப என்னது சாப்பிட வாங்கிட்டு போவா, நாங்கள் என்ன உங்கள்கிட்ட இங்கே ஃப்ரீயாக சாப்பிட வாங்கிட்டு இருக்கோம் சொல்கிறத செய்யு சொல்கிறப்ப இதை பார்த்து நூறு செம போயிடும். சாப்பாடு தட்டி விட்டு அந்த கஷ்டம் சண்டை போடுவான். இதுக்கப்புறம் என்ன ஆகும், டேன் நீங்கள் வேலை பார்த்ததே போதும், இதுக்கு வந்து ஹோட்டல் பார்க்க மாட்டான்னு சொல்லி நம்ம ஒரு வேலை தூக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம சுத்தமாக வேலையே இல்லை. பட் இருந்தாலும் கவலைப்படாமல் அவன் தினமும் ஹாஸ்பிட்டல் போவான். நம்ம மீனை பார்த்துட்டு ஹீரன் கூட இருப்பான். பார்த்தா ஒரு நாள் நம்ம மீனை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட 10 மாதமாக நம்ம ஹீரோ ஃபேமிலியோட பேசவே இல்லை. தனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறத மறந்து போயிட்டான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு வந்திருக்கும். டேன் உனக்கு என்னடா ஆச்சு, இப்போ ஸ்டடிஸ் பற்றியில் படித்து பார்த்தேன், ஓ இன்டர்ன்ஷிப்பை கூட ஒழுங்காக முடிக்கலாமே, ப்ராப்பர் இன்டர்ன்ஷிப் இருந்தால் கூட அடுத்த வேலை கிடைக்கும், என்னடா பண்ணியிருக்கேன்னு கேட்டால் இல்லைம்மா ஒரு பொண்ணு அடிபட்டுச்சு அவ்வளோதான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறப்ப ஆமாம் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணுக்காக நீ குடும்பத்தில் மறந்து வேலையை மறந்துட்டியா, சரி வா இப்போ இந்த பொண்ணை பார்ப்போன்னு இவங்க அம்மா அந்த பொண்ணை பார்க்க போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணை பார்த்து பாவமாக தான் இருக்கும். தென் நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோட அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா நம்ம ஹீரோ பற்றி புரிஞ்சு பேசுவாங்க. ஏம்மா உங்கள் பையன் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான், நாங்கள் இல்லாதப்போ கூட அவன் தான் மருந்து மாத்திரம் அவன் இருந்துட்டான், உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறப்ப இது பார்த்து அவங்க அம்மா குழந்தை வரும். இங்கே பாருங்கள் என் பையன் அதை ஆசையில் இங்கேருந்து உங்கள் பொண்ணுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டான், இப்போ அந்த பொண்ணுக்காக அவன் கெரியர் இழந்துட்டான், அது போய் என் குடும்பத்தையும் பார்க்குறது இல்லை, ப்ளீஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், என் பையன் வாழ்க்கை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா பாட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோ அம்மாவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். தென் ஹீரோ வந்ததுக்கப்புறம் இங்கே பார்ப்ப தம்பி, நாங்கள் இவ்வளோ உங்கள்ட்ட சுயமாக நடந்துக்கிட்டோம், என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டோம், இதுக்கிட்ட நீ வாழ்க்கையில் இருந்துக்காத, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எங்கள் பொண்ணு இப்போதே கொஞ்சம் குணமாயிட்டா, இதுக்கு நாங்களும் பார்த்துக்கோம், இன்கேஸ் நாளைக்கு எமர்ஜென்சினா மட்டும் நாங்களும் உனக்கு கூப்பிட்றோம், நீ இப்போ வாழ்க்கை பாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம அங்கேருந்து காஷ்மீர் போயிடுறான். இவன் தான் அந்த ஹோட்டல் வேலை பார்த்து வேஸ்ட்டாக போச்சு. சரி இப்போ ஒரு புதுசாக ஹோட்டலுக்கு வந்து அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். நல்லாவே அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு நம்ம ஹீரோ ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி உள்ள பார்க்கலாமா இங்கேருந்து போகலாமான்னு தோணும். பட் இருந்தாலும் போகாமல் அங்கேருந்து வேலை பார்த்தே இருப்பான். பார்த்தா அடுத்த கிறிஸ்மஸ் வந்துருச்சு. இதை பார்த்து நம்ம லைட்டாக வருத்தமாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நம்ம ஹீரோட்டின்னு கிளம்பி இருப்பாள். அதில் இருந்து அவள் குதிரோட நடந்துக்குவா. அடிக்கடி அவளால் கை அசைக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த கையை எடுத்து பக்கத்தில் இருக்கிற அடைக்க ஆரம்பிச்சிருப்பா. வேணுக்கு நம்ம கையெடுத்து கம்பியில் அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் கையில் அடிபட்டு கையில் கட்டில் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்தோடனே நம்ம செம்ம அடுப்பாக போச்சு. வேலையாச்சும் வேறு ஏதாவது ஆச்சுன்னு சொல்லி அந்த வேலையை விட்டுருவான். ஸ்ட்ரெயிட் அங்கே ஹாஸ்பிட்டல் வந்துடுவான். நம்ம என்ன பார்த்து ஹே சீலி உனக்கு எனக்கு பிடிக்குமா, நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் கையை காமிச்சிட்டேமே, சரி நான் அதுக்கு இங்கேருந்து போக மாட்டேன், உன் கூட இங்கே தான் இருப்பேன், ஆனால் நீ கையை எதுவும் இடிச்சு கூடன்னு சொல்கிறப்ப அவ்வளோ கேட்டுருப்பா. பார்த்து அடுத்த நாள்லேருந்து கையடிக்காமல் இருப்பா. இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த நாள் நம்ம ஹீரோ அங்கேயே இருக்க ஆரம்பிப்பான். இப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறா. லைட்டாக குரல் வரல வந்து 1 வார்த்தை 2 வார்த்தை பேச முடியுது. இதனால் டாக்டர் அவங்க ஃபேமிலி பார்த்து இதுக்கிட்ட ஃபீலிங் இருக்குன்னா டிசைஸ் பண்ணி கூட்டி போங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே வேகமாக வீட்டுக்கு வந்து ரேம்பில் ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அதுக்கிட்ட சுயலி வீல் சேரில் இருக்க போகிறா, அவள் ஏறி போகிற கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய ரேம்பில் பண்ணிகிட்டு இருப்பான்.
ஒருவேளை சியூலி வீட்டுக்கு வந்துடுவா. அவள் ஃபேமிலி சியூலி நல்லா பார்த்துக்கும். அவளால் இப்போதைக்கு பேச முடியல, கையில் பென்சிலை கொடுத்து அவளால் எழுத முடியுதா, அவள் என்ன நினைக்கிறாளோ சொல்ல முடியுதா, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேலை பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோ அடிக்கடி ஹீரோ நீங்கள் வெளியே கூட்டி போவான். பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும். அந்த ஏரியாக்கில் கூட்டி போய் நிறைய பேர் விளாண்டுட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் காமிச்சு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். இப்படியே சில வாரங்கள் போகுது. பார்த்த ஒரு நாள் வழக்கமாக நம்ம மீனை கூட்டி போவான். இப்போதைக்கு நம்ம மீனால் கொஞ்சம் பேச முடியுதுல்ல, அதனால் அவகிட்ட கேட்டு பார்ப்பான். ஹே, அன்றைக்கி நீ மாடலேருந்து கீழே விழுந்தில்ல, உழுகிறதுக்கு முன்னாடி நான் ஏங்க வரலன்னு கேட்டேன். உனக்கு என்ன நான் அவ்வளோ பிடிக்குமா சொல்லு, நீ எதுக்கு என்ன கேட்டேன் கேட்குறப்ப அவள்கிட்ட பதில் வராது. பட் நம்ம ஹீரோவை பார்த்து டேன்னு கூப்பிடுவா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மாதம் முன்னாடி வரைக்கும் இவன் யாரோட தெரியாத மாதிரி இருந்தா, பட் இப்போ வாய் திறந்து டேன்னு கூப்பிட்றாள். இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஹீரோ வீட்டுக்கு கூட்டிடுவான். நைட்டு பெட்லாம் படுக்க வச்சுட்டு அவன் பாட்டு வீட்டுக்கு போயிடுவான். நைட்டு படுத்துக்கிட்டு காலையில் இருந்துச்சு பார்த்தா அவன் ஃபோன் ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குது. என்ன ஷுயிலோட அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்களே, சரி போய் வீட்டுக்கு பார்ப்போம்னு சொல்லி ஷுயிலோட வீட்டுக்கு போவான். பட் வீட்டில் போய் பார்த்தா சொந்தக்காரெலாம் இருப்பாங்க. இவ்வளோ நாள் அடிபட்டிருந்தப்போ கூட அந்த சொந்தக்காரங்களே வரவே இல்லை. பட் இன்றைக்கி பார்த்தா நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். பயந்து போய் அப்படியே மெதுவாக பெட்ரூம் வந்து பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேயே இறந்து போயிருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் ஹீரோட தமிழில் பேசிகிட்டு இருப்பான். அங்கிள், இந்த மாதிரி அக்காவுக்கு நைட்டு திடீர்னு வெட்டு ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் உனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணி பார்த்தோம், பட் நீங்கள் ஃபோன் எடுக்கல. அக்கா எங்கேயும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கூடிய இருந்து ஹீரோன் குணமாயிருவா. அவளை பார்த்து பேசலாம் நினச்சிருந்துருப்பான். பட் இப்போ ஹீரோன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சொல்லப்போனால் ஹீரோக்கு ஹீரோன் வளர்ந்தது காதல்னே தெரில. உண்மையாகவே நமக்கு அம்மா லவ் இருந்துச்சா, இல்லை சாகர் கடைசி முன்னாடி நான் மாற்ற சொன்னால, அதனால நம்ம இந்த மாதிரி வேவ் பண்ணுறோம்னு நினச்சி அவனுக்கு எதுவும் புரியாமல் இருக்குது. ஒருவேளை சிவிலிக்கு ஃபியூனல் முடிஞ்சிருது. அவங்க அம்மா ஃபேமிலி ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஹீரோனை பார்த்து இங்கே பாருப்பா, நீ குடும்பத்துக்காக போன எல்லா விஷயமும் போதும், இதுக்கடுத்து அது என் பொண்ணை மறந்துடு, இப்போ வாழ்க்கையை பாரு. எங்களுக்கு இங்கே பொண்ணு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், பட் வாழ்க்கை எங்காவது கடந்து போகிறது தானே, நீ கடந்தா அப்படின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். கடைசி வரைக்கும் அவன் தான் ஹீனுக்காக கூட இருப்பான். ஹீனோட டெத் சர்டிஃபிகேட்டுமே இவன் தான் கையெழுத்து போட்டு வாங்குவான். இந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஹீனுக்காக எல்லாத்தையும் முடிஞ்சிருப்பான். கட் பண்ணது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ நியூட்ரிஷனில் முடிச்சிருப்பான். டிப்ளமோ முடிச்சு இப்போ செஃபாக மாறிந்திருப்பான். ஒரு பெரிய ஹோட்டலில் செஃபாக பார்த்து நல்லா வென் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ தான் ஹீனோட நினைவுலேருந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கான். அப்போ தான் ஒரு நாள் அந்த அம்மா கிட்ட 4 மிஸ்டேக் வந்திருக்கும். என்ன இவ்வளோ மிஸ்டேக் கொடுத்துருக்காங்களே, மேபி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோன்னு சொல்லி இவன் அந்த வீட்டுக்கு போய் பார்ப்பான். பார்த்தா மொத்த வீடு பேக் பண்ணி அங்கேருந்து போகிறா இருக்காங்க. இதை பார்த்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆண்டி, இங்கேருந்து போக போகிறீங்களா, எல்லா பொருளும் பேக் ஆகிருக்குன்னு சொல்கிறப்ப, ஆமாப்பா இந்த வீட்டிலே இருந்தால் எங்களுக்கு இங்கே பொண்ணாகவும் இருக்கும். எங்களுக்கு சவுத்தில் ஒரு வீடு இருக்குது, நாங்கள் இதுக்கிட்ட அங்கே தான் இருக்க போகிறோம். எதுக்கு நாங்கள் உனக்கு கடைசியும் கூப்பிட்டோம்னா அந்த செடியை பாருன்னு சொல்லுவாங்க. பார்த்தா சிவிலிங்கிற செடி இருக்குல்ல, அந்த வீட்டில் இருக்கும். இதை நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் தான் பார்த்தோம், பட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இங்கேயே வச்சுருந்தா நாளைக்கு வரவங்க யாரும் இங்கே பார்த்துக்க மாட்டாங்க. இந்த செடி சும்மா இருந்து வாடி தான் போகும். பேசாமல் நீ எடுத்துக்கிறேன் கேட்குறப்ப இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த செடி நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த சிவிலிங்கிற பூவை அவன் எடுத்துக்கிறான். கடைசியாக வண்டியில் ஏறி அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இதோட அக்டோபருங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. நம்ம இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். எல்லாருமே அவங்க காதலிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் நம்ம ஹீரோ பண்ணது அவன் காதலுக்காக பண்ணாதான் கூட தெரியாது. கடைசி வரைக்கும் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்களா, இல்லை அவங்களுக்கும் லவ் இருந்துச்சா, எதுவுமே தெரியாமல் தான் இந்த படமே முடிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிச்சர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.